திருச்சி ரோட்டில் இருக்க வையம்பட்டியில் செல்வ ஜோதி மகாலில் இருக்கும். மசால் போட்டு வச்சுருக்காருங்க. 40 கிலோ மட்டன் பிரியாணி, தால்ச்சா, தயிர் பச்சடி, பீர்னி, ஒரு 65 நெய் 5 லிட்டரு. தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உடச்சிக்கிறோம். பாரு பாய். ஹலோ மாஸ்டர். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வையம்பட்டியில், அதாவது திருச்சி ரோட்டில் இருக்க வையம்பட்டியில் செல்வ ஜோதி மகாலில் இருக்கோம். ஒரு 40 கிலோ மட்டன் பிரியாணி, தால்ச்சா, தயிர் பச்சடி, பீர்னி, ஒரு 65 ஒரு பரிசத்துக்கு வந்திருக்கோம். வாங்க சிறப்பாக செஞ்சு பார்ப்போம். வாங்க. அப்படியே யாருன்னு தெரியுதுங்களா? நம்ம கந்திரிலாம் இடையில பார்த்துருக்கேன். நம்மள்ட்ட சும்மாவே நின்றுக்கிட்டு வேலையை கற்றுக்கிட்டாரு. கரண்டிலாம் பிடிக்கல, போயிட்டே இருக்காங்க. கறி வந்துகிட்டு இருக்கு. நம்ம பருப்பு வச்சு முடிச்சாச்சு. தால்ச்சாக்குரிய ஜாமான்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. மசாலாலாம் இப்போ கறி வந்துச்சுன்னா அந்த வேலையை முடிச்சோன்னா பால் வந்துச்சு. பாலை காய வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டோம். பால் காய்ச்சிருச்சு. அதே ரெடி அனல்லே கிடக்கு. அப்படியே அனல்லே ரெடியாக வச்சுருக்கோம். கறிக்காண்டி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்துருச்சுன்னா அடுத்து நம்ம பிரியாணிக்கு தான் போயிடுவோம். வாங்க. வட்டா இருக்குது. நம்ம தேக்ஸா சொல்லியிருக்கோம். ஒரு தேக்ஸாவில் போட்டால் கொஞ்சம் லேட்டாக வருவாங்க, சூடாக சாப்பிட்லாம். என்னங்க, ஒரு 6 மணி வரையும் சூடு இருக்கும். வட்டானா உடனே ஆறி போயிடும். அதனால் தேக்ஸாவோடு வருவாங்க. பார்ப்போம். அப்படியே இப்போ நம்ம வந்து பீர்னிக்குரிய ஜாமான்லாம் இறக்கணும். அதில் பாருங்கள், பருப்பெல்லாம் இருக்கும். நட்ஸு 100 கிராம் வச்சுருக்கேன். சில்லிக்கு பாய் மசால் போட்டு வச்சுருக்காருங்க. அப்படியே மிளகு, முழு மிளகு, அரை மிளகு, கசகசா, கடல் ரீஃபைண்ட் ஆயில் 5 லிட்டரு, முந்திரி 1/4 கிலோ, பட்டை 300, கிராம்பு 80, ஏலக்காய் 160 கிராமு, நெய் 5 லிட்டரு, உப்பு 1/4 கிலோ, தக்காளி 5 கிலோ, இஞ்சி 4 கிலோ, சின்ன வெங்காயம் 6 கிலோ, பூண்டு 5/2 கிலோ, பச்சை மிளகா 1/4 கிலோ, புதினா 3 கட்டு, மல்லி 3 கட்டு. சாரி பாருங்கள், புதினா இங்கே இருக்குது. புதினா 3, மல்லி 3, மிளகாத்தூள் தேவைக்கு ஒரு 350 கிராமு, காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 50 போடுவோம். 8 மணிக்கு கூட நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. கடல் ரீஃபைண்ட் ஆயில். பல்லாரி சொல்ல மறந்துட்டான். 4 கிலோ பல்லாரி, மலைச்சாரலா. புதினா, மிளகாத்தூள், பல்லாரி பொன்முறுவல் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். வெள்ளாடுனால வேக வைக்கிறதுக்கு 1 வாய் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 30 கிராம் ஏலக்காய், முந்திரி இதில் ஆட் பண்ண கலர் கிடைக்கும். மூடியை போட்டுக்கலாம். ஒரு கொதியை வந்துட்டு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆவி வந்துருச்சு, கிண்டி விட்டுக்கலாம். ஆவி வந்துருச்சு, கிண்டி விட்டுக்கலாம். கறி மசிஞ்சிருச்சு. நம்ம இஞ்சி பூண்டு இங்கே வருவோம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, உப்பு, மல்லித்தலை. இந்த மசாலா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அப்படியே கழுவுறோம். ஏற்கனவே தண்ணி 1 வாள் ஊற்றியாச்சு. இதுதாங்க செலவு தண்ணின்னு சொல்லுவோம். அடிக்கடி கேட்குறீங்க நீங்கள். இந்த இது மசாலா வேஸ்ட்டாக போயிடும். ஊற்றிடலாங்களா? சூடு கிடக்கும்.
வாலில் போட்டு அருமையான கறி. நிலவெல்லாம் போட்டாச்சு, கொஞ்சம் பிடிக்கும். அதெல்லாம் நடுவில் அனலை எடுத்து ரவுண்டு கட்டணும். மல்லியப்பா போச்சு. உலைக்கு ஒரு 3 கேன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 60 லிட்டரு. ஏற்றிட்டு நுர கூட்டினோட்டி அரிசி ஊற போடலாம். ஏன்னா வெள்ளாடுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கறி உடையாது. 30, அது ஒரு 10, 40. அது ஏன்னா 3 கல்லி நல்லா எடுக்கணுங்க, இல்லாட்டி கசப்பு இதில் இருக்கும். இந்த கல்லியில் அரிசி ஊறிடுச்சு, அரிசி உலைக்கு ஊற்றிடுச்சு. போங்க. லெமனு ஒரு 25 போல ஆட் பண்ணிக்கலாம். ரைட்டா அமைக்க விட்டுக்கலாம். அரிசியை உள்ள ஒரு நிமிஷம் கொதி வந்தோடு கிண்டி விட்டுக்கலாம். பச்சை மிளகா போடுங்க. இன்னைக்கு நமக்கு இலை கிடைக்கல, அதனால சும்மா தம் போடுறோம். ஏன்னா இலையோட மகிமையை பார்த்தீங்களா, இன்னைக்கு சாம்பல் உள்ள உளுத்து அப்படியே எடுத்தோம். அந்த கட்டையில் அள்ளி போடுங்க. தம்மோட ஊற்றி எல்லாமே 1/2 லிட்டர். தம் ஆயிடுச்சு, தம் உடச்சிக்கிறோம். எப்பவுமே கொட்ட மாட்டேன். பாரு பாய் ஒச்சன் இப்போ வையம்பட்டில் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம். எல்லாம் டாப்பாக இருக்குண்டாங்க. நம்ம பரிமாறுறதை பார்க்க முடியல. நம்ம வீட்டுக்கு கிரானைட் ஒட்டிக்கிட்டு இருந்தான். அதனால் ஆள் வந்துடுவாங்கன்ட்டு ஒரு 10-11 மணிக்கெல்லாம் முடிச்சு விட்டு இங்கே வந்துட்டேன். தம்பி அங்கே ஒன்று எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.